வியூவர்ஸ்ல இன்னைக்கு நாள் 70. இன்னைக்கு நாள்ல பாத்தீங்கன்னா ஏன் ஜிம்முக்கு போறவங்க எல்லாருமே சிக்கன் எடுக்கிறாங்க, ஏன் மட்டன் இருக்குது, ஏன் பீஃப் இருக்குது, ஏன் சிக்கனுக்கு மட்டும் அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எல்லாருமே சிக்கன் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்க போறோம். இன்னைக்கு ஜிம்ல நம்மளுக்கு என்ன ஒர்க் அவுட்னா லேட் அண்ட் பைசெப் ஒர்க் அவுட். லேட்டுக்கு என்னென்ன ஒர்க் அவுட் போட்டா லேட் புஷ் டவுன் போட்டேன். லேட் புஷ் டவுன் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கேபிள்ல ரோயிங் போட்டேன். இந்த மிஷின் மோஸ்டா ஜிம்ல நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது. இன்னைக்கு அதே ஜிம்ல என்னென்ன வேரியேஷன் போட முடியுமோ எல்லாத்தையும் போட்டேன். அதுக்கப்புறம் ரிவர்ஸ் புஷ் டவுன் போட்டேன். அது முடிச்சிட்டு தம்பிள் ரோயிங் போட்டு என்னோட லேட் ஒர்க் அவுட் முடிச்சிட்டேன். அது பைசெப் ஒர்க் அவுட். பைசெப்க்கு என்னென்ன வேரியேஷன் போட்டேன்னா பைசெப் கான்சென்ட்ரேட் பண்ணி பைசெப் கர்ல் போட்டேன். பைசெப் கர்ல் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ப்ரீச்சர் கர்ல் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ரோப்ல பைசெப் கர்ல் போட்டு என்னோட ஒர்க் அவுட் செஷன் நான் முடிச்சிட்டேன். நான் வீடியோ ஸ்டார்டிங்லயே சொன்னேன்ல எதனால எல்லாருமே சிக்கன் எடுக்கிறாங்க, மட்டன் ஏன் எடுக்க மாட்டாங்க, பீஃப் ஏன் எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சோ சிக்கன்ல பாத்தீங்கன்னா 500 கிராம் எல்லாத்தையும் எடுத்துப்போம். அதுல கலோரிஸ் பாத்தீங்கன்னா சிக்கன்ல வெறும் 825 கலோரிஸ் தான் இருக்கு. அதே மட்டன்ல பாத்தீங்கன்னா 1290 கலோரிஸ் இருக்கும். அதே மாதிரி பீஃப்ல பாத்தீங்கன்னா 1085 கலோரிஸ் இருக்கும். புரோட்டீன் கம்பேரிசன் பார்க்கும். சிக்கன்ல பாத்தீங்கன்னா 155 கிராம் ஆஃப் புரோட்டீன் இருக்கும். அதுவே மட்டன்ல 125, பீஃப்ல பாத்தீங்கன்னா 130 தான் இருக்கும். சோ ஃபேட் பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா மோர் ஆன் ஃபேட் லாஸ் மசில் கெயினுக்கு தான் பண்ணுவாங்க. ஃபேட் பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா சிக்கன்ல 18 தான் இருக்கும். அதே மட்டன்ல 85 கிராம் ஆஃப் ஃபேட் இருக்கும். அதே பீஃப்ல 65 இருக்கும். சோ அதனால தான் சிக்கன் ரொம்ப இம்பார்ட்டன்டா எல்லாருமே எடுத்துப்பாங்க. சோ இது மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோ நீங்க பார்க்கணும். ஏஜே வ்ளாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சேர்த்து போன்ற பை சேர்த்து வாங்க. வரட்டா.